Hi friends. Friends, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். நீங்க இத்தனை நாள் வந்து கண்டிப்பா ஒரு சில நாள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வீடியோ தான் இது. ஒரு திருப்பு முனை எங்க வாழ்க்கையில நான் முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன். அது என்ன அப்படிங்கறத தான் அப்படின்றத இப்போ நாம இந்த வீடியோல சொல்ல போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன திருப்புமுனை என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து கௌசியப்பா சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் என்னன்றதை நாங்கள் ரிவீல் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து என்னன்றதை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூஸாக இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இல்லை பெரிய விஷயம் இவருக்கு வேணா பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். அதான் ஒரு எங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். ஏன்னா இது வந்து எங்களோட லைஃப் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்கோம். என்ன டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து பல இடங்களில் நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இட்ஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் அது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேரியர் அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே வந்து நான் ஒரு சாதாரண ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு சூப்பர்வைசர் கேட்டகரியில் தான் அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து மேரேஜ்லாம் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் என்னோட நான் வந்து மாட்டிக்கினேன்னா அவர் வந்து மாட்டிக்கினாரோ. ஆமாம், ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இருந்த சூழ்நிலை எங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் மேரேஜ் பண்ணியாச்சு. சீக்கிரமே மேரேஜ் பண்ணிட்டோம் லைஃப்பில். அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் லைஃப் ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு, அழகாக போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளம். அதாவது அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கம்பெனியில். செராமிக் அதாவது ரிஃப்ராக்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அது உங்களுக்கு சொன்னால் புரியும், எத்தனை பேருக்கு புரியுன்றது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஸ்டீல் பிளான்ட்டுக்காக மெயினாக. ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்து இந்த ஃபர்னஸ்க்கெலாம் வந்து இருக்கு இல்லையா, மெல்ட்டிங் ஃபர்னஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லைனிங் பண்ணுறக்கூடிய ஒரு ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூட நான் ரா மெட்டீரியல் எல்லாமே சேலத்துலேயே இருந்ததுனால அந்த பிளான்ட் வந்து அங்கே இருந்தது. ஸோ அது இல்லாமல் ஒரு 8 கம்பெனி இருந்தது அதே நேமில். அது நார்த் இந்தியாவில் இருந்தது எல்லாமே. ஸோ அது வந்து வேறு ஒரு மேனுஃபேக்சரிங், அது வேகன் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே என்னென்னா பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளான்ட்டுக்குள்ளார ரொம்ப டஸ்ட்டு, அதாவது கிரைண்டிங் நிறைய பவுடரிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அந்த டஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி ஏற்படுத்துச்சு. அதாவது கண் வந்து ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும். கண்ணு தான். நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே பார்ப்பேன். எப்போவுமே ஐ ட்ராப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் கண் அரிக்கும்போது அப்புறம் டாக்டர்லாம் அப்போ வந்து அப்பயே நான் வந்து சங்கரநாதரெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணப்போ அவங்க வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற அட்மாஸ்பியர் தான் உங்களுக்கு பிரச்சனை, அதாவது பொல்யூஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது, நார்மல் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களால் அவ்வளோ சீக்கிரம் அந்த கம்பெனி விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஒவ்வொரு பீரியட் ஒரு 13 இயர்ஸ் அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்களோட கேரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதாவது என்னுடைய ஃபீல்டு என்னது மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி தான் நம்ம வெளியே வர முடியும். ஆனால் அதே ஃபீல்டில் எந்த கம்பெனி போனாலும் அதே பிரச்சனை தான். கம்பெனியும் ரொம்ப ரேராக இருந்தது. தமிழ்நாடு இந்தியா லெவலே ரொம்ப ரேர் தான். அது வேறு ஸ்டேட்டுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலும் வந்து திரும்ப அதே இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த ஃபீல்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படின்றதுக்காக என் கேரியருக்கு வந்து நான் வந்து ஃபர்தராக நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்பயே வந்து டிகிரி முடிச்சிட்டேன். அதாவது செராமிக்லேயே வந்து டிகிரி முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் ஓகே ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்போ வந்து கொஞ்சம் பூமிங்கில் இருந்தது, அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 97, 98 அந்த டைமில் 1997, 98 வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபீல்டுக்கு போகலாம். ஐடி அப்போ வந்து ஐடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தது. பட் அப்போயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போயே கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே அங்கே சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் ஒர்க்கு அதெல்லாம் நானும் தான் டெவலப் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம எம்சிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஏலாம் படித்து அப்போ வந்து படிச்சுக்கிட்டே அதாவது வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும். அதனால் என்ன யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே இருந்த இக்னோ தான், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் நான் எம்சிஏ பண்ணேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்டோரி. அதாவது என்னுடைய ஃபீல்டு மாற்றுறதுக்கு உண்டான ஸ்டோரி இது தான். ஒரு சின்ன பெரிய ஹெல்த் இஷ்யூ கிடையாது. இருந்தவர் அப்படியே ஐடிக்கு இப்போ ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், வேறு ஒரு கம்பெனி சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்கேருந்து ஐடி ஃபீல்டில் தான் அங்கேருந்து சென்னை 1 இயர் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து வேறு ஒரு கம்பெனியில் ஆஃபர் கிடச்சிது, செங்கல்பட்டுக்கு போனோம். செங்கல்பட்டில் வந்து ஒரு 5.5 இயர்ஸ் ஒரு இட்டாலியன் கம்பெனியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெஞ்ச் கம்பெனியில். ஸோ இப்படி இப்போ ஒரு 17 வருஷம் வந்து செங்கல்பட்டிலே எங்களுடைய லைஃப் எல்லாமே ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், சென்னைக்கு திரும்ப ஒரு ஆஃபர் கிடச்சிது, சென்னைக்கு வந்தோம். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த 1 இயர் இப்போ வந்து நாங்கள் அந்த சென்னையில் தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுடைய அந்த ஒரு சில சூழ்நிலைகள், அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர்னு சொல்லலாம், அங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் ப்ளஸ் ஒரு சில ஒர்க்கிங் கண்டிஷனு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு பிளான் பண்ணிகிட்டே தான் இருந்தோம், எப்படி நம்ம நேட்டிவ்க்கு நம்ம போயிடலாம். இவர் வந்து 2 வருஷமாவே வந்து பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பண்ணிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து ஏன்னா 31 இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 31 வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதான் நம்ம நேட்டிவ்லேயே வந்து இங்கே செட்டில் ஆகிடலாம், எப்படியும் பின்னாடி எப்போ வரப்போகிறோம், கொஞ்சம் முன்னாடி வந்து எர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி ஜாப் தேடிட்டு இங்கே வந்து நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக தான் எங்களோட பிளான். ஸோ அதுதான் இப்போ எங்களுக்கு வந்து அதுதான் இது வந்து இப்போ தான் கை கூடி இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம், 2 வருஷமாகவே அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சரி கன்சல்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணலாம், ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இப்போ ஒரு கன்சல்டண்ட்டாக எங்களோட கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அப்படி சொல்லணும், ஆமாம் கன்சல்டண்ட்டாக வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஜாப் தான். ஆமாம், நிறைய கம்பெனி நம்ம ஆஃபர் வரும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு கம்பெனி இப்போ நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனிலே வந்து கன்சல்டண்ட்டாக தான் வந்து நாங்கள் ஆக்சுவலி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஓகே, ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஜாப் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு எம்என்சி கம்பெனிங்கிற அப்படிங்கிறதுனால இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. அதாவது இப்போதைக்கு வந்து அப்ளிகேஷன் எஸ்ஏபிலாம் இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்கு நெதர்லாண்டில். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அந்த ப்ராஜெக்டில் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ ஆரம்பித்தது 1 இயருக்கு முன்னாடி நான் இதே ப்ராஜெக்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. வேறு ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். லாஸ்ட் மந்த் வந்து அதோட இருந்துட்டு இப்போ ஜூலைலேருந்து ஆமாம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லாக சப்போர்ட்டுன்றதை விட இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் எல்லாமே நெதர்லாண்டில் ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து ரிமோட்லேருந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட்டு எல்லாமே ரிமோட்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அங்கே ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் நம்ம வந்து என்னோடய ரோல் வேறு அதில். ஸோ எஸ்ஏபியில் ஒன் ஆஃப் தி ஒரு கோர் டீம் மெம்பர் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து வேறு ஒரு ஏரியாவுக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில டிமாண்ட் இருக்கும், அதாவது ஃப்ரீலான்சர் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போதைக்கு இது எனக்கு ஓகே தான், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ற ஜாபு. ஃபர்தராக நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நம்மளுடைய ஏரியாவை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி நிறைய ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த ஃபீல்டில்.
ஸோ அதனால தான் இந்த ஒரு இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு growth இருக்கும் ஆக்சுவலி. பின்னாடி வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு சில பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸில் ஸோ இந்த ஒரு தாட் ரொம்ப 2-3 வருஷமாகவே இருந்தது. இது இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதுவும் நானாக க்ரியேட் பண்ண தான் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்களாம் கேட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் இருந்து போயிட்டுருக்கிறதுனால ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். வந்து எதுக்காக நான் திருப்புமுனைன்றது வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து வந்து வெளியவே தான் இருக்கிறேன். அவருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வீடியோவில். அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணல, ஆனால் நான் ஃபீல் பண்ணேன். சும்மா ஒரு 20% ஃபீலிங். எப்படின்னா வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இத்தனை வருஷம் வெளியே இருந்துட்டோம், அவ்வளோதானடா நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான் நம்ம வந்து அடங்கிடுவோமோ, நமக்கு வயசாகிடுச்சு, அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நான் அழகாக வந்து இத்தனை நாள் ஓடுன்னு ஓடிட்டு இருந்தேன். அழகாக வீட்லேயே இருந்து உங்க கூடவே இருந்து நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஆமாம்ல, ஆனால் இதையும் நான் விரும்புவேன், முதல்ல இருந்தே சொல்லுவேன். வீட்லேயே இருந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தொழிலெலாம் பண்ணுறவங்களாம் வந்து வீட்டிலையே இருப்பாங்க. வீட்டிலன்னா வந்து வீட்டில் ஒர்க் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்குலாம் ஒரு வாய்ப்பு இல்லைல்ல. காலையில் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், இவர் நான் ஆரம்பித்ததுலேருந்தே காலையில் அந்த 7 மணிக்கெலாம் போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வருவார். அந்த மாதிரி தான் முதல்ல இருந்தே இருந்தேன். பகல் பூரா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் வந்து டயர்டு தூங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு லூப் மாதிரி அந்த வாழ்க்கை என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவேன். என்னைக்கு நீங்கள் என் கூடவே இருப்பீங்க அப்படின்லாம். ரிட்டையர்ட் ஆன பிறக்கும் அப்புறம் என்ன அப்படிம்பாரு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த ஸ்டேஜ் நமக்கு லைஃப் கடவுள் கொடுத்துருக்குறாங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டது தான் இது. அதெல்லாம் சொன்னார். ஆமாம்ல, நம்ம இதை விரும்பணும் தானே, வீட்டில் இருந்து பண்ணுறதுன்றதெல்லாம். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதெல்லாம் வந்ததுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா வந்து நம்ம அந்த கடைசி வரையும் அந்த ரிட்டையர்ட் ஆனாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையும் கடவுள் நமக்குடையும் வாழடி அப்படின்னு கொடுத்துட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்து என்னென்னா வந்து வெளியே உலகம் அப்படின்ற மாதிரி வெளியவே இருந்துட்டோமா, திடீர்னு வந்து நம்ம எங்கள் ஊரில் வந்து நம்ம அடங்கிடுவோமோ, ஒரு மாதிரி ஆயிருமோ, டென்ஷனாக கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி குண்டு சட்டி குதிரை மாதிரி அப்படியே நம்ம இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பசங்கள்லாம் என்ன இது பண்ணுவாங்களோ, இந்த நல்லா அவங்க இப்போ வளர ஸ்டேஜில் வந்து இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணேன் நானு தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரையும் யாருமே ஃபீல் பண்ணல. என்னம்மா சூப்பராக இப்போ வெளியேன்னு பார்த்தோம்னா வாடகை வீடு எவ்வளோ பிரச்சனைன்றது வந்து இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அது வந்து ஆனால் நான் முதல்ல இருந்தே பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த சென்னை மட்டும்தான் எங்களுக்கு ப்ராப்ளம். மற்ற இடத்துலாம் வந்து கடவுள் புண்ணியத்தில் இதுவரையும் யாருமே எந்த ஹவுஸ் ஓனருமே வந்து போனோம்னா 7-8 வருஷம் ஒரே இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். எந்த ப்ராப்ளமே எங்களுக்கு வந்ததே இல்லை. இங்கே சென்னையில் மட்டும்தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தது. அதெல்லாம் ஃபீல் பண்ணல. இங்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப திடீர்னு சடனாக இந்த 1 இயரில் இந்த பிரச்சனை அதெல்லாம் பார்க்கும்போது வேணாப்பா, அழகாக நம்ம வீடு இருக்கும்போது எதுக்கு அடுத்தவனுக்கு பதில் சொல்லிட்டு பயந்துட்டு இல்லை, அதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம சொர்க்கமாக நம்ம வீட்டில் போயிருக்கலாம். கஞ்சி குடித்தாலும் ஒரு குடிசை இருந்தால் போதும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை தான் இது அப்படின்ட்டு அவர் சொல்ல அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா வளர டைமில் வந்து நம்ம இங்கே வந்துட்டோமோ, அவங்க லைஃப் ஒரு மாதிரி அவங்க அப்செட் ஆவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனாலும் பசங்க தெளிவாகவே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கிற பசங்க தான். அதனால் அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க. அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்புறமா சரியாயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு நிம்மதி என்னதான் இருந்தாலும். ஸோ அதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய திருப்புமுனை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் சொல்ல வந்தேன் நான். இத்தனை வருஷம் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இத்தனை வருஷம் 27 வருஷம் வந்து வெளியே இருந்துட்டேன்னா, அப்பா எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வீடுன்னு வந்து உட்காருவாங்க. அது வந்து எங்களுக்கு இப்பயே கிடச்சிருச்சு. அது ஒரு பாக்கியம்தான். ஏன்னா வந்து நம்ம சும்மா இருக்க பதில் இவர் ஒர்க்கும் பண்ணுறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம அப்பா அம்மாவோட
அப்பா அம்மாவும் இங்கே இருக்கிறதுனால வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தனியாக இருக்கிறாங்களே, எப்பயுமே வந்து திடீர்னு நைட்டெல்லாம் கூட ஏஞ்சின்னா தனியாக இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப நாள் திடீர்னு ஒரு பயம் வரும் எனக்கு. இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கிறோம்டா, ஒன்றுமே இல்லை, அப்பா அம்மா கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் சரி அவங்க சேஃப்டிக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பரவாயில்ல, ஏதோ ஒரு கடவுள் நம்ம இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. அதில் தேத்தியாச்சு. இது வந்து பெரிய திருப்பு முனை தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே இருந்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிறது, இங்கேருந்து இனிமேல் நம்ம லைஃபு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு நல்ல ஒரு நிலமையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் ஆக்சுவலி. அவர் முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது கடை மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அவருக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 5 வருஷமாகவே வந்து நம்ம ஏன்னா வந்து வீடு வாங்கினதில் நம்ம போயிடலாமா, அங்கே ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவார். நானே வேணாம், பசங்களுக்கு நிறைய செலவு, இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய செலவு இருக்கும், அதெல்லாம் வேணாம் அப்படிம்பேன். அது அவர் ஆசையாலையா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீ சம்பாதிச்சும் நீ வேலையும் செய்யடா, நீ உன் வீட்டுக்கும் போ அப்படிங்கிற மாதிரி கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டாரு. அது வரையும் சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் ஓட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஆரம்பத்திலிருந்து ஓட்டம் தான். ஏன்னா அதிகம் நேரம் வந்து நம்ம உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கே போனாலுமே, ஏதாவது ஒரு விஷயம் காலையிலே எர்லியாக சீக்கிரம் போயிடும், ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வருவேன். ஸோ அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் என்ன மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாகவே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து முன்னாடியே நாங்கள் சொல்லணும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் வந்து வீடியோலாம் கூட. ஏன்னா வந்து நம்ம அங்கேருந்து இப்போ 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து நம்ம சென்னைக்கு போனோம்னு உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து திரும்பவும் இன்னொரு வீட்டுக்கு போனோம் 6 மந்த்தில். திருப்பி இங்கேருந்து அங்கேருந்து திரும்பவும் இங்கேயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டென்ஷன் எனக்குலாம். ஸ்டார்டிங் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லும் போதே கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குதுன்னா இந்த டென்ஷன்லாம் தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. எப்படி அங்கே இருக்கிற சாமான்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் இங்கேயும் அப்படியே ஃபுல்லாக சோஃபா, கட்டிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே ஒரு செட்டு இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் இருந்துச்சு. சாமானு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இன்னும் 2 வீடு இருந்தாலுமே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து திங்ஸுங்க சேர்ந்துருச்சு. நம்மனா இப்போ வரப்போதில்ல, இன்னும் நம்ம 50-55 வயசில் தானே வரப்போகிறோன்ற மாதிரி அதுக்காக நம்ம வாங்காது யூஸ் பண்ணாதான் இருக்க முடியாதுன்றதுனால இங்கே ஒரு செட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. நம்ம வீட்டில் அங்கேயும் இருந்துச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு டென்ஷன் இருந்தது. இவ்வளோ ஒரு கிச்சனே எடுத்துட்டாலும் வந்து அங்கே இருக்கிற சாமான் இங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறோம். ஒரு சோஃபா இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், கட்டில் சோஃபாலாம் யோசிச்சு பாருங்களேன், எங்கடா எதை எப்படி வைப்போம் அப்படின்னு இருந்தது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது என்னன்னா வந்து நமக்கு வந்து மேலே வந்து போர்ஷன் இருக்குது, அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து இங்கே இறக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே மேலே வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படி வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சமாக நாம் வந்து அதை செட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. பசங்கள்லாம் வந்து மேலேயும் கீழேயும் தான் இருப்பாங்க. ஒரு மேலேயும் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்குன்னு ரூம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால சரி மேலே கொஞ்சம் திங்ஸு கீழே கொஞ்சம் திங்ஸ் போட்டதுனால பிரச்சனை இல்லாமல் போச்சு. இல்லைன்னா வந்து OLX தான் வைத்திருக்கணும். எப்படி தான் இருக்கும் பாருங்கள். எல்லாமே வந்து 2-3 தான். ஃப்ரிட்ஜு 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோஃபா மட்டும் பெரிய சோஃபா செட்டே வந்து 2 செட்டு, அது இல்லாமல் சின்ன சோஃபா செட்டு 1 இருக்குது. கட்டில்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே இங்கே 2 பெட்ரூம்ல இருக்கும், மேலே அது இல்லாமல் 2 காட்டு அங்கே இருந்தது வந்து 2. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் என்னடா பண்ணுவோன்னு எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து இவர் சொல்லுவார் எல்லாமே அது நடக்கும்போது எல்லாம் சரியாயிடும், எதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, என்னவோ நடக்கிறதுன்ற மாதிரி. ஆனால் வந்து சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்குற வரையும் எனக்கு டென்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாலே வந்து வீடியோலாம் போடாத காரணமே வந்து எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஏதாவது டென்ஷன் ஆகிட்டேன்னா வந்து மற்றது எதுவுமே இருக்காது, சுத்தமாக மைண்டு வந்து 0 ஆகிடும். அந்த மாதிரி வீடியோ எடுக்க பிடிக்கல, எது பண்ணவும் பிடிக்கல, எனக்கு டென்ஷன் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது.
சாமான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாம், அப்போ தான் உன் டென்ஷன் குறையணும். அப்புறமா எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அன்னைக்கு வந்து அந்த வாரம்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போன வீக்கெலாம் ஜூன் லாஸ்ட் வீக்கெலாம் வந்து அங்கே போயிட்டு சாமானுங்கள்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சேர்த்து வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கெலாம் அந்த ஒரு வீக்கெல்லாம் அப்படியே தான் போயிடுச்சு. இங்கேருந்து வேற போயிட்டு அங்கே வேற தண்ணி பிரச்சனை அது இதுன்னு இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் வாட்டர் ஷார்ட்டேஜ் வாட்டர் ஸ்கார்சிட்டிலாம் இருந்தது. ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. எடுத்து நான் பாக்ஸ் பண்ணோம் வந்து நம்ம புழங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அங்கே பசங்களை வச்சுட்டு இருக்கவே முடியல, பாத்திரங்க அது இதுன்னு தேர்றதுன்னு. அந்த மாதிரி வந்து இங்கேயும் அங்கேயும் போன வாரம்லாம் கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் தான் வந்து வீடியோ ரெகுலராக என்னால் சுத்தமாக போட முடியல. சரி, எல்லாமே இவர் என்ன சொன்னார், கம்முன்னு விடு, எல்லா வேலையும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீ நிம்மதியாக உட்காரும்போது நீ எடுக்க ஆரம்பி, அதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கிறல்லவா, இனிமேல் வந்து தொடர்ந்து உன்னால் முடிஞ்ச வரையும் நீ வீடியோ கொடுப்ப, நான் இருக்கிறல்ல அப்படின்னாரு. சரி ஓகே, அப்புறமா பார்த்துக்கலான்றதுனால தான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இடையில ஏதாவது 1-2 மட்டும் வந்திருக்கோம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் செட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நம்ம ஃபர்தராக பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. அது மெதுவாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இவர் காலையிலேருந்து இப்போ வீட்லேயும் பண்ணுறதுனால என்னென்னா வந்து காலையில் 8 மணிக்கெலாம் 8-8:30 உட்காந்துடுறாரு, நைட்டு 7 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி அங்கேருந்து எடுத்துருந்த சாமான் கூட என்னால் சுத்தமாக இது பண்ண முடியல, தனியாக பண்ண கஷ்டமாக இருந்தது. அதில் அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக போயிட்டுருக்குது. இவர் ஒரு 2 நாள் இருந்தால் கூட டக்குன்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருவேன். அதில் அப்படியே ஒரு பாதி திங்ஸு ஏற்றிட்டும், இருந்தாலும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது. எப்படியுமே வந்து புது வீட்டுக்கு நம்ம போனோம்னா எப்படியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக அது பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறது யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. புது வீட்டுக்கு போனோம்னா நம்ம எடுத்து வச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் பண்ணுவோம். இருக்கிறது நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேணுன்றது எப்படி பண்ணலாம், இங்கேயும் அங்கேயும் எப்படி எதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து அப்படியே செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன், அந்த மாதிரி வந்து அப்படியே செட் ஆகிட்டு ஜாலியாக இருக்கலாம். இது வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம இப்போ வந்து ஒரே வீடு தானே அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதால தான் மேலே இருக்கிற போர்ஷன் அப்படியே ஒரு செட்டு இருக்குது இல்லை, அங்கே இருந்தோம்னா வேறு ஃபீலிங் இருக்கும், இங்கே இருந்தால் வேறு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நானே மனசு தேர்த்திக்கிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எனக்கு வந்து 3 வீடுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வேணும்னா அழகாக போய் அங்கே காற்று வாங்கிட்டு அப்படியே இயற்கை காட்சிங்களோட அப்படியே ஜாலியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னெல்லாம் ரகலை பண்ணுறேன்றத கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது இல்லாமல் வந்து நம்ம அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க. அப்படி போர் அடித்தா கூட காலையில் ஏஞ்சி அப்படியே ஓடி போயிடுவேன், அங்கேயும் இருப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து உன் அட்டகாசம் ஒன்றும் தாங்க போதில்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி வந்து எங்கள் வீடும் இங்கே இருக்கிறதுனால எவ்வளோ ஜாலி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறத ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம், ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் உட்காந்து பேச வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாத ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே சொல்கிறேன். இவர் நைட்டு லேட்டாக ஒர்க்கு நிறைய இருக்குதுன்னு 8-8:30 கூட வருவார். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணுமேனு சலிப்பில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்கன்னா என்றைக்கு தான் நான் போடுறது அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாச்சு. அந்த மாதிரி லேட்டாக அவர் ரொம்ப வேலை இருக்குதுன்னு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார். இந்த வாரம்லாம் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுச்சு. அதால் தான் சொல்லவே முடியல. நான் எப்போ சொல்கிறேன்னு சொன்னேன், இன்னும் சொல்லலையேன்னு இன்னைக்கு காலையிலேருந்தே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் சொல்லிடலாம் அப்படின்னாரு. அதால் உட்கார வச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நம்மளோட ஆட்டம் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா வந்து இவர் கௌசியப்பா இல்லாதனால ஏதாவது நம்ம திடீர்னு ஏதாவது செய்யணுன்னாலும் எனக்கு வாங்கி கொடுக்கறது, நான் தனியாக போக மாட்டேன். அதால் அப்படியே போவோம். எதுக்காக இருந்தாலும் கௌசியப்பாவை எதிர்பார்த்துட்ருப்பேன். இப்போ என்னென்னா வந்து வீட்டிலே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றுன்னா கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, இந்த டிஷ்ஷு செய்யலாம், இது வாங்கிட்டு வந்துடுறீங்களா, இந்த டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னா கூட ஒரு 2 நிமிஷம் சட்டார்னு வந்துடுவார். அதில் வந்து சூப்பராக வீடியோ எடுக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்.
சிரமப்படுறது ஃபீல் பண்ணுறது ரெண்டுமே நடக்கும். ஏன்னா தனியாகவே எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ அதாவது வீட்டு வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இதுலேயும் வந்து பிள்ளைங்கள பார்த்துட்டு அவங்களுக்கோட ஸ்கூல் தேவை எல்லாத்தையும் பார்த்துட்டு யூடியூப் சேனல் நடத்துகிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் ஸோ ஒரு சப்போர்ட்டுக்காக ரொம்ப நாள் அவங்க வந்து ஏங்கி இருந்தாங்க. அது இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கும் கிடச்சிருக்கு, எனக்கும் இது வழியாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடச்சிருக்கு. ஸோ தட் எங்களுடைய சேனல் வந்து நல்ல ஒரு முறையில் நாங்கள் கொண்டு போகலாம், உங்களோட ஆதரவோடு உங்கள் சப்போர்ட்டோடு இது கொண்டு போகணுன்றது எங்கள் ரொம்ப நாள் ஒரு ஆசை. அது இன்றைக்கி தான் வந்து இப்போ நிறைவேறிருக்கு எங்களுக்கு. இனிமேல் வந்து நம்ம கிடைக்கிற டைமில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஸோ இந்த அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அதாவது அவங்களோட சேனல் சொல்கிற நம்ம சேனல் தான், நம்ம சேனலை டெவலப் பண்ணி ஸோ நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் 8 மணிக்கெலாம் வருவாரா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஐதுக்கமாக இருக்கும். எல்லாரெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் பண்ணவே மாட்டேன்றீங்க, எந்நேரம் நானே தான் போராடுறதா இருக்குதுன்னெலாம் சொல்லுவேன். எப்போவுமே இதே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னா வரதுக்கு காரணம் யாருன்னா வந்து கௌசி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாள். நம்ம ஏதாவது சமையல் வீடியோ எடுத்தால் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது அது இதுன்னு எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேனாக அவள் தான் இருப்பாள். கௌசி சப்போர்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இதுவரையும் நான் நகர்ந்து வந்தது காரணமே வந்து கௌசி தான். ஏன்னா வந்து டைம் இல்லை இவருக்கு, இவர் எதிர்பார்க்க முடியாது, அதெல்லாம் வேறு வழி இல்லைன்றதுனால அப்படி போச்சு. இனிமேல் அவள் லைஃப்னு அவள் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட தான் வந்து நிற்கணும், வேறு வழி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன், நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் அப்படின்லாம் இருந்தேன், ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்னா வந்து சாய் சின்ன பிள்ளையா இருக்கிறான்னா அவனுக்கு கரெக்டாக வந்து கேமரா ஹேண்டில் பண்ணவோ அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் மாட்டுக்கு ஆடிட்டுருப்பான், ஒரு ஷேப்பில் வச்சிட்ருப்பான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது எடுடா அப்படின்னாலும் வந்து வேறு ஆங்கிளில் இருக்கும். அது நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது செம்ம காண்டாகும், நம்ம சொல்லவும் முடியாது. அவனுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி. அதெல்லாம் வந்து ஸ்கூல் போகணும், அப்புறம் படிக்கிறது, அவன் வேலையில் அவன் பிஸியாக இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு சண்டே வீடியோவுக்கு ஏதாவது கூப்பிட்டு எடுப்பேன் எப்பயாவது சாய். அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்கறான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறி வந்தான்னா தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் செட்டே ஆகலை எனக்கு, என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி இருந்தது. இனிமேல் வந்து இவரை தான் கொக்கி போட்டு வளைச்சி யூடியூப்பில் இழுத்து விடணும். மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வசமாக மாட்டிக்கிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல சந்தோஷமான விஷயந்தான். நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க. அந்த மாதிரி வந்து காடு கிஃப்டால் நாங்கள் வந்து சம்பாதிச்சு பொறுமையாக இருந்து நாங்கள் வீடு வாங்கியாச்சு. அந்த இது வந்து ஏதோ ஒரு காடு கிஃப்ட் நமக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேலை, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பட் காட் கிரேஸ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடு வாங்கினது வந்து பெரிய விஷயந்தான் எங்களுக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே சுற்றினாலும் வந்து நம்ம இடம் அப்படிங்கிறதுனால ஒரு தைரியம், நம்ம இடம் இருக்குதுல, எதாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் சமாளிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்துச்சு. இல்லைன்னாலும் வந்து இல்லாதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குது, அது ஒரு இதுதான். என்றைக்கு இருந்தாலும் வந்து அப்பா அம்மா நம்மளை கைவிட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் வெளியே ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடுன்னு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து அங்கே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் ஆளுங்க சந்தில். நான் எப்போவுமே அப்பா சொல்லுவாங்க, ஏன்டா நீங்கள் பயப்படுறீங்க, நம்ம வீடு இருக்குதுல்ல, எதுக்கு வீடு தேடும் போது சொல்லுவாங்க அப்பா, என்னப்பா அமையவே மாட்டேங்குது. ரொம்ப 7 வருஷமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வீடு தேடிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அமையல. ஏதாவது லேண்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அந்த இடம் சரி இருக்காது, அளவுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம், நின்று போயிடும், திரும்ப டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் பார்த்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு செட் ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்ப என்னடா நடக்குது, ஏன் தான் நமக்கு அப்படி அமைய மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம அங்கேருந்து வந்து செங்கல்பட்டில் இருந்தோம், அங்கேருந்து வந்து புரோக்கர் சொன்னாங்கன்னா அதுக்காக வந்து பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் அந்த வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோம். என்னவோ அமையாமையே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ப்ராப்ளம் இருக்குது.
அப்புறம் என்னவோ நம்மளோட முருகன் பாதத்தில் வந்து நாங்கள் உட்காரணுன்னு இருக்குது போலக்குது. அவர் கிட்டவே வந்து மலை கிட்டவே நம்ம வந்து உட்காந்தாச்சு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் இந்த வீடு வாங்கும்போது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நான் இந்த வைப்ரேஷன், அதாவது இந்த கோயிலோட வைப்ரேஷன் வந்து நம்ம இந்த ஏரியாவிலவே எல்லாமே இருக்குது, அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. சின்ன வயசுலேருந்தே வந்து முருகன்னாவே ஒரு ஃபேவரட் தான் எனக்கு. எப்பயுமே அவரு தான் உயிர். அவர் பாதத்திலே நம்ம வந்து நிற்கிறதுன்றது ரொம்ப ஒரு அந்த குடுப்பனை ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். மலை கிட்ட இருக்குதுலாம் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் ஃபீல் பண்ணாங்க. அந்த இடம் தாண்டா எனக்கு சொர்க்கன்ற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு நிஜமாகவே இப்போ கூட நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம அங்கே ஏதாவது ரொம்ப இப்போ பசங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலனா கூட டக்குன்னு இங்கே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எது எனக்கு அவர்கிட்டவே போய் உட்காந்த மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு தோணும். இதெல்லாம் இப்படி பண்ணுறேன்னு வரும், ஆனாலும் எனக்கு அப்படி தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் அது நிறைய உணர்வோம். எது யாராருக்கு பிராப்தமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்குது எங்களுக்கு. எப்படியோ வந்து நம்ம வீட்டில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நம்ம யூடியூப் கலக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வெளியே வேலையாக வந்து ஒரு பிளேஸுக்கு போகலான்னு நினச்சிட்ருக்குறோம். எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து ஓகே, அது அப்படியே மர்மமாகவே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட சந்தோஷமான ஒரு திருப்புமுனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் போகிற காலம்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட நான் சந்தோஷமாக என் குழந்தைங்களோடவும் என் புருஷனோடவும் எங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக என் வாழ்க்கையை நடத்துவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.